பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 44வது அதிகாரம் 21வது வசனம். நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, என்னால நீங்க மறக்கப்படுவதில்லை. அதாவது ஏசப்பா நம்மளை மறக்க மாட்டேன்னு சொல்றாருங்க. நம்ம வாழ்க்கையில ஏசப்பா நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எல்லா சுச்சுவேஷனும் நம்ம கூட தான் இருப்பாரு. நான் உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா இந்த உலகத்துல இருக்க மனுஷங்க பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட சில காரியங்கள் நமக்கு தேவைப்படும் போது நம்ம கிட்ட பழகுவாங்க, அன்பா இருப்பாங்க. அந்த காரியங்கள் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா நம்மளை கைட்டி விட்டு போயிடுவாங்க. அதான் மனுஷங்களுடைய கேரக்டர். உங்களுக்கு கூட அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல நீங்க இருந்திருக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாரு, எந்த மனுஷங்க வேணா உன்னை விட்டுட்டு போட்டோம், யாராவது உன்னை ஏமாத்துட்டோம், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் உன்னை மறக்க மாட்டேன், உன் வாழ்க்கையை நான் மாத்த போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. ஏசப்பா நம்மளை உருவாக்குனரமா. அப்போ உருவாக்குனருக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்தி கொண்டு போகணும்ட்டு. அப்போ உங்க வாழ்க்கையை பத்தி நீங்க ஒரு தீர்மானம் பண்ணி, எனக்கு இதுதான் வாழ்க்கை, எனக்கு இதுதான் விஷயம்னு சொல்லி நீங்க இந்த காரியத்தை குறித்தும் உங்க வாழ்க்கையை எப்படி நீங்க முடிவெடுத்தோம் நீங்க போகாதீங்க. எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, உங்க திருமணமா இருக்கட்டும், உங்க படிப்பா இருக்கட்டும், உங்க வேலையா இருக்கட்டும், உங்க தொழிலா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா காரியத்தையும் நீங்க ஏசப்பாண்ட ஒப்பு கொடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஏசப்பா நல்லபடியா அது உங்களுக்கு பண்ணி கொடுப்பாருங்க. எல்லா காரியத்தை அதினதின் காலத்துல நேர்த்தியா உங்களுக்காக செய்வாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இது போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.